ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தி டிஎஃப் டேரட். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்ல, இது நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கான ரீடிங் தான். அதாவது நீங்கள் யாரை மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பர்சன் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்காங்களா மெசேஜஸ், அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன்ஸ்க்கு எனர்ஜிஸை நம்ம இதில் பார்க்கலாம். நான் என்ன கார்ட்ஸ் எடுக்கேன்னு நான் யோசிக்கல, டைரக்டா ரீடிங் போடணும்னு வந்துச்சு. ஸோ போடுறேன் இப்போ. அண்ட் எஸ், இதுல நான் 3 பாயில் வச்சிருக்கேன். உங்களோட டிஓபி, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்க்கு அக்கார்டிங் கூட இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இல்லைன்னா அதாவது உங்களோட பர்த் டேட், அண்ட் இல்லைன்னா நீங்க பிக்சர் நான் கொடுத்துருந்தேன், ஏதாவது இமேஜஸ் கொடுக்கேன், அதுக்கு அக்கார்டிங் கூட நீங்க பார்த்து இந்த ரீடிங்கை பார்க்கலாம். சரியா? உங்களோட விஷ் தான். அண்ட் நீங்க வந்து பிக்சர்ஸை பார்த்து, அஃப்கோர்ஸ் பிக்சர்ஸ் நீங்கள ஏதாவது பிக்சர்ஸ்ல 2 இதுல நீங்க இமேஜ்ல அட்ராக்ட் ஆகுறீங்கன்னா எஸ், நீங்க அந்த ரீடிங்கையும் பார்த்துக்கலாம். மேபி அதுல உங்களுக்கு சில மெசேஜஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? அப்படி நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்கன்னா, இல்லைன்னா நீங்க சிங்கிள் பாயிலே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், இங்க வந்து நான் கார்ட்ஸ் இன்னும் யோசிக்கல, நான் அதுக்கு ரீடிங்க்கு அக்கார்டிங் நான் எடுத்துக்கிடுறேன். நீங்க ஃபீட்பேக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்ல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யாரெல்லாம் கமெண்ட் ஃபீட்பேக் கொடுக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யாருக்காவது நீங்க பர்சனல் ரீடிங் எடுக்கணும், புக்கிங் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா மெயில் கூட பண்ணலாம். சரியா? வாங்க நம்ம இப்போ ரீடிங்ல டைரக்டா நுழையலாம். சரியா? பாயில் 1. ஹலோ பாயில் 1. எஸ், நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ஸ்ல இருந்து இந்த டெக்ல இருந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. லவ் மெசேஜஸ், இது 5D லெவல்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். இந்த மெசேஜஸ் அவங்க மனசுல நினைக்கிறது ஆக்சுவலி, ரைட்? தேங்க்யூ ஸ்பிரிட். You do think to make me happy. You make me feel secure. You love me for what I am. Wow. You make me a positive person. You give me enough space. You bring peace to me. Okay. இது 5D லெவலுக்கானது. உங்களுக்கு உங்க பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி இந்த 60 டேஸ்ல அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கும், உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் என்ன இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்க அவங்கள ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டுறீங்களா? எந்த விஷயத்துலனாலுமே அவங்கள நிறைய நோகடிக்க மாட்டீங்க, நிறைய ஹர்ட் பண்ண மாட்டீங்க அவங்கள. அந்த மாதிரி அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மேபி நீங்க அந்த மூமெண்ட்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா, எவ்வளவுக்குள்ள நீங்க சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்களா இருக்கும். அதை தான் அவங்க சொல்றாங்க. அவங்கள எப்பவுமே நீங்க செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கீங்களா? இது எந்த விஷயத்துலனாலும் சரி, உங்களை நம்பி எந்த விஷயம்னாலும் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க. சரியா? அதாவது அவங்கள நீங்க எல்லா விஷயத்திலயும் லவ் பண்றீங்களா? அவங்களோட மேபி அவங்களோட ஒரு சில நாட்டி இல்லைன்னா வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே, சில்லி திங்ஸ் இருந்தாலுமே அவங்கள ஆஸ் இட் இஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுறீங்க. சரியா? அதுதான் சொல்லுது. அண்ட் எஸ், நீங்க அவங்கள ரொம்ப பாசிட்டிவ் பர்சனா வச்சிருக்கீங்களாம், பாக்குறீங்களாம், அவங்கள ட்ரீட் பண்றீங்களா? எவ்வளவுதான், அதான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலுமே நீங்க அதை பாசிட்டிவ் வேல அவங்கள கொண்டு வருவீங்களாம். சரியா?
அண்ட் எஸ் அவங்களுக்கு எந்தெந்த டைம்ல அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், டைம் தேவைப்படும், நான் உங்களுக்கே தெரியும் நினைக்க. நீங்க அவ்வளவுக்குள்ள உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அவங்க அதான் சொல்றாங்க, நீ எனக்கு எப்போ ஸ்பேஸ் தேவையோ அந்த டைம்ல நீங்க ஸ்பேஸ் கொடுக்கீங்க. எஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் உங்க 2 பேருக்குள்ளயும் இருக்குது. அண்ட் அவங்க லைஃப்ல நீங்க ரொம்ப பீஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மேபி இப்படி கூட இருக்கலாம், அதாவது ஏதாவது ஆர்குமெண்ட் வந்தாலும் நீங்க சைலண்டா போறது, அட்ஜஸ்ட் ஆகி போறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதை அவங்க இந்த ரீடிங் மூலமா சொல்லணும்னு நினைக்காங்க. சரியா? எஸ், நம்ம இப்போ கார்ட்ஸ் எடுக்கலாம். இந்த கார்ட்ஸ் எடுப்போமா? இந்த கார்ட்ஸ் எடுப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் pile 1 for the next 60 days. Thank you spirit, thank you. Okay. வாவ், த சேரியட்கான எனர்ஜி இந்த 60 days ரொம்ப ஃபாஸ்டா போகுது உங்க ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு சில பேருக்கு ஜுவல்லசி இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு. த ஆங்கட் மேனோட எனர்ஜி எஸ் எனக்கு தெரியுது. 6 of Pentacle, Son of Wands. ஓஹோ, எனக்கு ரீயூனியன் கேக்குது. ஒரு சில பேருக்கு ரீயூனியனா இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? சம்திங் எண்டிங். ஸோ இந்த கார்டை பார்க்கும்போது ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் இருக்கு, ரீயூனியன் வருது. சன் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க 2 பேருக்குள்ள போனது எண்ட் ஆகுது. சரியா? ஓகே, 3 of Pentacle, பேலன்ஸ். எஸ், 6 கார்ட்ஸ் எடுத்துட்டேன். நான் முதல்ல வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் வந்து ஆக்சுவலி ஒரு சனி காடோட எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க நிறைய லூப் இருக்குது, நிறைய நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல சுத்திக்கிட்டே இருந்தது. இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். ஏதாவது ப்ராப்ளம்ஸை வச்சு நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான கிளாரிட்டி இந்த 60 daysல உங்க பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க மேபி அவங்களுக்கு கொடுக்க சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ண சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு யாரும் உள்ள மாதிரி கிளாரிட்டி கிடைக்கலாம். சரியா? அந்த பர்சனை வச்சு ஏதாவது ஒரு விஷயம். இது சைக்கிள் கர்மாக்கானது. சரியா? இது உல்டா சுத்திட்டு இருந்தது, இப்ப சீதா சுத்த போறோம். உங்களுக்கு சன் இதுல பாத்தீங்கன்னா சன் வந்து கீழே இருக்குது. ரைட்? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். எஸ், எனக்கு ஒரு சில பேருக்கு இங்க தோணுது லைக் உங்களுக்கு என்னது கிடைக்கணுமோ அது டெஃபினட்டா கிடைச்சே தீரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இதுல தெரியுது இந்த கார்ட்ல. ஸோ இட்ஸ் ரீசன். மணியை வச்சு ஒரு சில பேருக்கு ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்து, இல்லைன்னா 7.5 சனி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கான மெசேஜஸ். எஸ், கொஞ்சம் சுச்சுவேஷனை பார்த்து பேலன்ஸ் பண்ணி போகணுமா. இது மேபி உங்க பார்ட்னருக்கு இருக்கா இல்ல உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சீன் வேற மாதிரி, அதாவது வேற ஏதாவது நடந்திருக்கும், ஆனா உங்க கண்ணுக்கு வேற ஏதாவது தெரியலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு இங்க தெரியுது. சரியா? எஸ், எனக்கு ஒரு சில பேருக்கு இங்க ரொம்பவே ஃபாஸ்டா அந்த 60 days போகும். ஸ்லோவா போன விஷயங்கள் நான் சொன்னேன், அது ஃபாஸ்டா போவதுக்கு சான்சஸ் ஹைலி எனக்கு இங்க தெரியுது. எஸ், நான் எதுக்கு சொன்னேன்னா ஜெல்லசி உங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஏதாவது இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் ஐ ரெட் கலர்ல கோவத்துல தெரியுது, ஒரு மாதிரியான கண் தெரியுது. ரைட்? இது நல்ல பார்வை இல்ல, கெட்ட பார்வை. ஸோ ஜெல்லசி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 7.5 சனிக்கு ஏதாவது ஆபத்து, ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல கிளாஷஸ் இருந்திருக்கலாம். சரியா? இது கோபமான பார்வைகள் ஜெல்லசின்னு சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வருது உங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து. இதாகலாம். இது மேபி உங்க ஃபேமிலிஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஃபேமிலிஸ். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ
அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் நிறைய ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் நீங்க உங்களை பத்தின விஷயங்கள் இருக்குல்ல, மத்தவங்ககிட்ட சொல்றதோ இல்லைன்னா மீடியால நிறைய ஷேர் பண்றதோ அந்த மாதிரி நிறைய வேண்டான்னு எனக்கு இந்த 60 டேஸ்க்கு தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா த சாரியட்டோட எனர்ஜி எஸ் கமிட்மெண்ட் கிடைக்குது. அண்ட் எஸ் 6 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் அகெயின் எனக்கு உங்களோட ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் வந்து உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பாதிச்சுச்சுன்னா எஸ் அதுக்கு growth தெரியுது. சரியா? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரியலாம். இல்லைன்னா ஒரு பார்ட்னர் வேலை பார்க்கீங்க, ஒரு பார்ட்னர் வேலை பார்க்கல, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எஸ் சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. அதன் மூலமா கூட உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்சியலி நீங்க பேலன்ஸ்டா வரலாம். அண்ட் சன் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் எஸ் எனக்கு ஸ்னேக் ஹீலிங் தான் எப்பவுமே. ஸ்னேக் வந்து ஹீலிங் இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வரும், கெட்டதை அழிச்சிட்டு புதுசா ஒன்ன கொண்டு வரும். சரியா? அந்த மாதிரி டெத் ஸ்கின் நம்மள எடுத்துக்கிட்டு எப்படி புது ஸ்கின் உருவாகும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்க லைஃப்ல ஏதாவது கெட்டது இருந்துன்னா அது போய் புதுசா உருவாகிறதுக்கு சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது ஹைலி. அண்ட் சன் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி அகெயின் எனக்கு தெரியுது ஒரு பேஷனான 60 டேஸ் உங்களுக்கு ரொம்பவே பேஷனா போகும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எனக்கு ஒரு சில பேருக்கு 10 ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜிஸ் எஸ் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் ஒரு சில பேருக்கு இருக்குது. இது ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு மேபி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பர்சன் இருக்கலாம். சரியா? எண்ட் ஆகுவாங்க, மூவ் ஆன் ஆகுவாங்க. சரியா? அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும், பிகாஸ் உங்களுக்கு காடோட பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் ரொம்ப பெயின்ல போயிட்டு இருந்தீங்க, ரீயூனியனுக்கு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எஸ் அந்த இது ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜில இருந்து நீங்க வெளியே வரீங்க. ரொம்ப அழுதுருக்கீங்க எனக்கு இங்க தெரியுது. சரியா? பிகாஸ் ரொம்ப பெயினான வலி உள்ளது. ஒரு சில பேர் ஹெல்த் ரீதியாவும் ரொம்ப சஃபர் ஆயிருக்கீங்க. ஸோ எஸ் அதுவும் உங்களுக்கு கிடைக்குது. எஸ் நீங்க ஏதாவது ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈக்குவாலிட்டியை பத்தி ஏதாவது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்க பார்ட்னர் கிட்டனா எஸ் அதுக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். சரியா? பிகாஸ் எனக்கு இது ஃபேமிலி வைஸ் மாதிரி தெரியுது. சரியா? இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குதுல்ல, எஸ் ஒரு கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மணிக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் தெரியுது. சரியா? ஃபைனான்சியலை வச்சோ இல்லைன்னா கிட்ஸ்க்கு, அதாவது பிள்ளைகளை வச்சு கூட ஒரு சில நேரத்துல நமக்கு ஃபைனான்சியலி அன்ஸ்டேபிளா ஏதாவது ஃபீல் ஆகலாம். ரைட்? ஸோ அதுக்கான ஏதாவது இது கூட உங்களுக்கு தெரிய வரலாம், ரிசல்ட் தெரிய வரலாம். ஓகே? எஸ் நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எடுக்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். நாட் ரெடி. ஓஹோ, the bottomல the sunோட எனர்ஜி, நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப், சக்சஸ். உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் வருது. இது நீங்க அதாவது ஒரு ஸ்பேர் டைம் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் அந்த டைம் உங்களுக்கு கிடைக்குது. ரொமான்ஸ் இருக்குது, லவ் இருக்குது. சரியா? எஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் எஸ் யாராவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போனவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வருவாங்க. அட்ராக்ஷன் இருக்கும் இந்த 60 டேஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ் யாருக்காவது உங்க பார்ட்னருக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தனா
இது எல்லாருக்கும் கிடையாது. யாருக்காவது இருந்திருந்ததுன்னா மைட் பி அவங்க வந்து ஆர்த் சைனா இருக்கலாம் உங்க பார்ட்னர். சரியா? பேட் அடிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாருக்கும் கிடையாது. அதாவது இது எல்லாருக்கும் கிடையாது. யாருக்காவது இருந்திருந்தா நான் சொல்றேன். சரியா? எனக்கு தெரியுது ஒரு சில பேருக்கு யாரோ கூட அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க. பிகாஸ் அதுக்கு கூடயே இந்த டெவிலோட எனர்ஜி வந்திருக்கு. ரைட்? ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. உங்க மேல ரொம்ப அட்ராக்ஷனா ரொம்ப பவர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பா போக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் 4 of Cups வந்து லேசிக்கானது, டயர்ட்னஸ். உங்க பர்சன் கொஞ்சம் டயர்டா இருந்தாங்க, இல்லைன்னா நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்க, இந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருந்ததுன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. நீங்க எங்கேயாவது ஃபேமிலி கூட டிராவல் பண்ண போகலாம், இல்லை உங்க பார்ட்னர் கூட டிராவல் பண்ண போகலாம். அதுல ஒரு கனெக்ஷன்ஸ், டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு எஸ். ஏதாவது மேபி எனக்கு இங்க தெரியுது நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பர்சனுக்காண்டி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு இந்த பர்சன் திரும்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மூன் மேஜிக் பண்றதோ, இல்லைன்னா எழுதி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றதோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு இந்த 60 டேஸ்ல தெரியும். சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ட்ருத் வரலாம் மேபி, அது உங்களுக்கு இல்ல அவங்க உங்ககிட்ட பேச வரலாம். பிகாஸ் நியூ பிகினிங்கான கார்டு இருக்குது. ரைட்? இந்த பாட்டம்ல எஸ். இன்னும் கொஞ்சம் நம்ம மெசேஜஸ் எடுக்கலாம். மேபி ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது உங்க பர்சனுக்கு கரியர்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கலாம் உங்க பார்ட்னர். இல்லைன்னா இது நீங்களான்னு பாருங்க. பிகாஸ் 2 பேர் கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு மோஸ்ட்லி உங்க பார்ட்னர் தெரியுது. எஸ், அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் யோசிக்கிறாங்க, ஆனா முடியலன்னா எஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கேட்பாங்க. ரைட்? அந்த ஸ்பேஸை நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. Thank you. Thank you, Spirit. Thank you. Bring love into the situation. Yes, நான் சொன்னேன் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டுகெதரா. அப்போ உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். எஸ், நீங்க நிறைய பேசி இல்லைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிராவல் பண்ணி எது வேணாலும் இருக்கலாம், இல்லை பிசிக்கலா க்ளோஸ் ஆகி ரொம்ப டைம் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் லவ் கொண்டு வாங்க. லவ்ங்கிறது வந்து வெறும் பிசிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு இல்லை, எமோஷ்னலி கூட இருக்கும். ரைட்? ஸோ அந்த ஃபார்ம்ல தான் நான் சொல்றேன். எமோஷ்னலி நீங்க கேரிங்கா பாக்குறதோ, கேரிங்கா லவ்விங்கா பேசுறதோ, அந்த ஒரு ஸ்பேர் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அந்த டைம்லயும் அந்த ஸ்பேர் டைம்லயும் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லைன்னா மெமரிஸ பத்தி ஏதாவது பேசுறது, மெமரி கலெக்ஷன்ஸ், போட்டோஸ் ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது டாபிக்ல நீங்க பேசும்போது ஒரு நல்ல டைம் போன மாதிரி தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் 4 of Cups வச்சு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க பார்ட்னர். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. மேபி ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். எஸ், கான்ஃபிடென்ட்டா இருக்கணுமா? கான்ஃபிடென்ட் உங்களோட கீயா. அது அந்த ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறது. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்க நிறைய விஷயத்துல சப்போர்ட்டிவா இருக்கீங்க. டெஃபினட்டா நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனாலதான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லயும் வச்சு நீங்க ஏதாவது கான்ஃபிடென்ட்டா இருங்க, லேக் ஆகாதீங்க. நான் அதான் அதை கனெக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த சுச்சுவேஷனை எப்படிலாம் நீங்க ஹாப்பியா மூமெண்ட் என்ஜாய் பண்ண முடியுமோ அதை பாருங்க. முடிஞ்சு போனதை விட்டுருங்க. சரியா? மெடிடேட் அண்ட் கண்டெம்ப்ளேட். எஸ், ஒரு சில பேருக்கு மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது. சரியா? ஒரு சில பேரு எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா மெடிடேஷன் த்ரூவா உங்களுக்கு ஏதாவது அவேக்கனிங் வரலாம். இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். இதுல ஃபிஷ்ஷுக்கான எனர்ஜி தெரியுது அண்ட் கப்பல்ஸ் எனர்ஜிஸ். ரைட்?
ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போறது. மேபி எனக்கு தோணுது நீங்க உங்களை ஹீல் பண்ணும்போது உங்க பார்ட்னர் ஹீல் ஆகுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் நீ மைட் பி சான்சஸ் இருக்கு நீங்க ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம் ஒரு சில பேர். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அவங்களுக்கு இது தேவை. எனக்கு இப்போ ஸ்டார் ஷீட்ஸ் கேட்டுச்சு. ஒரு சில பேர் ஸ்டார் ஷீட்ஸ் இருக்கீங்களா? எஸ், டெஃபினட்டா. அப்படின்னா உங்களுக்கு மெடிடேஷன் தேவைப்படும். ஸ்ட்ரெஸ்ல அப்பப்போ போறீங்கன்னா எஸ், மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. எஸ், நான் ஏதாவது ஸ்பெஷல் மந்த் உங்களுக்கு கொடுக்காங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஏதாவது இருக்குதா உங்களுக்கு ஸ்பெஷலா சிக்னிஃபிகண்டா ஏதாவது மந்த்து லக்கியானது உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு? மேபி இது மேரேஜ் உங்களுக்கு ஆன மந்த் கூட இருக்கலாம். ஓகே, ஜான் அண்ட் ஏப்ரல். ஒன் மோர், நவம்பர். எஸ், ஒரு சில பேருக்கு நவம்பர் சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? டிசம்பர், அப் டு டிசம்பர் மைட் பி சான்சஸ். ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த வருஷம் கூட தெரியுது. இது டைம்லெஸ்க்கான ரீடிங் தான், பட் எனக்கு இந்த வருஷமும் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு ரொம்பவே ஓகே. இதுதான் பைல் 1. பைல் 2க்கு போகலாம். ஹலோ பைல் 2. எஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் மெசேஜஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மைட் பி பாசிபிள் இருக்கு இது உங்க பார்ட்னர் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். இது ஹெட்டன் ஆன மெசேஜஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க. நெக்ஸ்ட் 60 டேஸ்ல என்ன மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும் உங்க பார்ட்னருக்கு உங்க மேல. சரியா? தேங்க்யூ. You always wish for my success. You and I have so much in common. Okay, ரெண்டு பேரும் நிறைய சிமிலரா இருக்கீங்களா? ஓகே, இன்னும் 3 கார்டு கரெக்டா வந்துட்டு. You respect my decision. You look deep into my eyes. Yes. You are crazy and darky. இன்னும் 1 more card தேவை. You hold me tight. Bottom. You pamper me like your baby. ரொம்ப எமோஷ்னலான பர்சன் நினைக்க உங்க பர்சன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? பிகாஸ் அவங்க என்ன சொல்ல நினைக்காங்கன்னா அவங்களோட விஷயம் உங்க விஷயம் நீங்க நினைச்சுக்கிடுவீங்களாம். அவங்களோட உங்களோட சக்சஸா நீங்க நினைச்சுப்பீங்களாம். அந்த தாராள மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மங்கிற அந்த வைப்ஸ் உங்ககிட்ட இருந்து எப்பவுமே கிடைக்குமா பாசிட்டிவா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் அவங்க சொல்றாங்க. சரியா? நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் சிங்க் ஆகுமா? மேபி இப்படி கூட இருக்கலாம். அவங்க யோசிக்கிற நேரம் நீங்க வரலாம், நீங்க யோசிக்கிற நேரம் அவங்க வரலாம். இல்லைன்னா அவங்க உங்களை கால் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க அவங்களுக்கு கால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் நிறைய. நான் ஒரு எக்ஸாம்பிள்ல தான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கலாம். அததான் சொல்றாங்க அவங்க. நிறைய விஷயங்கள் காமனான இது இருக்கான். நீங்க அவங்க டெசிஷனையும் ஆஸ் இட் இஸ் ரெஸ்பெக்ட் பண்றீங்களா? எஸ், அதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அந்த மாதிரி சொல்றாங்க. எஸ், அதாவது அவங்களோட வேர்ட்ஸுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கீங்க, அவங்க டெசிஷனுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் நீங்க அவங்களோட கண்ணை நீங்க ரொம்ப ஆழமா உத்து பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் அதிலே மூழ்கி போறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் அவங்க அதை பத்தி சொல்றாங்க. அது ரொம்ப அழகான இதா இருக்கலாம் மேபி, இல்லைன்னா உங்க ஹைஸ் அழகா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். மேபி உங்க ஹைஸ்ல அவங்க மூழ்கி போயிடுறாங்க, இல்லைன்னு நீங்க அவங்கள பார்க்கும்போது மூழ்கி போயிருவீங்க, அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. சரியா? லைக் பார்க்கும் போதே ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஐ பவர், அந்த மாதிரி எனர்ஜிஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரியா? கண்ணாலே ஒரு சில பேர் பேசிப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட டெசிஷன்ஸையும் ஆஸ் இட் இஸ் நீங்க அக்செப்ட் பண்றீங்க. சரியா? அண்ட் அவங்களோட என்னது, அவங்களோட சில்லி திங்ஸா இருந்தாலும் சரி, கிரேசியான ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் சரி, டப்பு டப்புன்னு கோவப்படுறதா இருந்தாலும் சரி, பட்டுன்னு அவங்க கன்வின்ஸ்ட் ஆகுறதா இருந்தாலும் சரி, நீங்க அதெல்லாம் புரிஞ்சு நடந்துகிடுறீங்க, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. சரியா? இதையும் அவங்க சொல்லணும்னு நினைக்காங்க. அவங்கள நீங்க ரொம்ப டைட்டா பிடிச்சு வைக்கணுமா, ஹக் பண்ணி வைக்கணுமா, பிடிச்சு வைக்கணுமா, அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்கள விடக்கூடாதான், சொல்லுவாங்கல்ல, பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். பிகாஸ் நான் பாட்டம்லயே நான் பார்த்தேன், அவங்கள பேம்பரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலி. எஸ், உங்க பர்சன் மைட் பி சான்சஸ் இருக்கு கொஞ்சம் எமோஷ்னலி சென்சிட்டிவா இருப்பாங்க, ஒரு சில நேரத்துல ஃபூலிஷாவும் இருப்பாங்க எமோஷ்னலி. இந்த ஒரு சைன் உங்க பர்சனுக்கு இருக்கும். எஸ், லவ் இருக்குது. தேங்க்யூ ஸ்பிரிட். மேபி இந்த பர்சன் கொஞ்சம் கோபமும் படுவாங்களா இருக்கும், எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. கோபம் அதிகமா வருமா இருக்கும். Thank you, Spirit. Next 60 days. Thank you. The star கான எனர்ஜி, இந்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஃபேம்ல வரப்போகுது. இந்த ஸ்டாரோட எனர்ஜி எனக்கு தெரியுது. லைக் சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு லவ் வந்து, உங்களோட லவ் வந்து ஃபோக்கஸ்ல வரப்போகுது. நீங்க ஆஸ் அ கப்பலா ஏதோ ஒரு ஃபோக்கஸ்ல வர போறீங்க. இது யாருக்குன்னு தெரியல. எஸ், எனக்கு இங்க தெரியுது த ஸ்டாரோட எனர்ஜி. 7 of ஸ்வார்டுக்கான எனர்ஜி, த ஹெர்மிட், okay, 9 of the pentacle, nice. Daughter of swords, death. ஒரு சில பேருக்கு எனக்கு ஸ்கார்பியோ கேக்குது. சரியா? மேபி சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது கான்வர்சேஷன் நடக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அதாவது உங்க பார்ட்னர் ஸ்கார்பியன் ஆயிருந்தானா, சரியா, ஏதாவது ரீகன்சிலேஷன் நடக்கும். ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், யாருக்குன்னு தெரியல, எனக்கு இப்போ சேனல் ஆச்சு. எஸ், நான் அந்த டாட்டர் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கு நான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் டீப்பா கிளாரிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ டாட்டர் ஆஃப் ஸ்வாட்ஸ். தேங்க்யூ. ஓகே, உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சன் ஆஃப் ஸ்வார்ட், ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி. சாரி, டாட்டர் ஆஃப் ஸ்வாட்ஸா இது? சன் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஸ்வாட்ஸ். மேபி எனக்கு இங்க தெரியுறது என்ன தெரியுமா, இது பேஜ்க்கான எனர்ஜி, இது நைட்கான எனர்ஜி. ஓகேவா? யாரோ வெயிட்டிங் பீரியட்ல இருந்திருக்கீங்க. சரியா? ஏதாவது நீங்க இப்போ டிஸ்டன்ஸ்ல இல்லைன்னா பேசாம கொல்லாம இல்லைன்னா சண்டை ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, எஸ், உங்க பார்ட்னர் உங்ககிட்ட சாரி சொல்லுவாங்க. அதான் நான் இத கொஞ்சம் டீப்பா இது பண்ணேன். இது கொஞ்சம் இந்த பர்சன் கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாண்டுருப்பாங்களா இருக்கும். ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், எல்லாருக்கும் இல்லை. அவங்களுக்கு தான் உங்களை ஹர்ட் பண்ண. இதுல பாருங்க, ஒன்ஸ் வந்து எப்படி செப்பரேட்டா இருக்கு, உங்களை நொறுக்குன மாதிரி. அதாவது உங்களை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, உங்களை நம்பி இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல, இல்லைன்னா
அவங்க வந்து உங்களோட லவ் புரிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. இதுல எனக்கு ஏதோ தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் தெரியுது. மைட் பி சான்சஸ் இருக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்ல இருக்குது. நிறைய நிறைய டைரக்ஷன்ல அவங்க நிறைய பேர் பேச்சை கேட்டிருக்காங்க. நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி இருந்தா நான் கரெக்டா வருமா, இந்த மாதிரி இருந்தா கரெக்டா வருமா, இல்லைன்னா இந்த பர்சன் நிறைய பேர்கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணுவாங்களா இருக்கும். எஸ், அவங்க கிட்ட இருந்த ஐடியாஸ் கேட்டுட்டு ஃபைனலி ஒரு டெத் ரீபர்த் ஆகுறீங்க. சரி, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ரீபர்த் கொடுக்கீங்க. நான் அதான் சொன்னேன், இந்த ஸ்டாரோட எனர்ஜி பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஏதோ ஃபேம்ல வரீங்க. அதாவது ஃபேம் இன் த சென்ஸ் ஒரு லவ். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நீங்க பிரிஞ்சிட்டீங்க கம்ப்ளீட்டா. மேபி அப்படி ஒரு, இல்லைன்னா நீங்களே இதை நினைச்சிருக்கலாம். சடனா ஒரு சேஞ்சஸ் வரும், கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும், யூனியன் கிரியேட் ஆகுது. சரியா? மற்றவங்க எல்லாம் ஆன்னு பார்க்க போறாங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் டிவோர்ஸ் எனக்கு தெரியுது. எனக்கு என்னன்னு தெரியல, சேனல் ஆச்சு ஒரு சில பேருக்கு டிவோர்ஸ் நடக்கிறது மைட் பி வேற மாதிரி வேல கொண்டுட்டு போவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. சரி, ஒரு டிஃப்ரெண்ட் மூட்ல கொண்டு போவாங்க. எஸ், அண்ட் எஸ், நான் இது இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் உங்களுக்கு கொடுக்கேன். அந்த பர்சன் ஆனஸ்டா இருக்காங்களா? பிகாஸ் டெத் கார்டு இந்த சென்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க ரீபர்த் ஆகுறாங்க, புது மனுஷன் ஆகுறாங்க. அவங்கள நம்பலாமா? தேங்க்யூ. நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்கள நம்பலாமான்னு. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. Definitely you can trust that person. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் கைஸ், நீங்க நினைச்ச மாதிரி இல்ல. பிகாஸ் 10 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. இது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃபை பத்தி பேசுறது, ஒரு அனுபவங்கள். 10 ஆஃப் கப்ஸ் ஃபேமிலிக்கான எனர்ஜி. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கயிறு கயிறா கெட்டி போட்டிருக்கு, ரைட்? இது நீங்க எங்கோடி நீங்க அத்து விட்டாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பு அத்துக்கிட்டு போவாது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டா கெட்டி விட்டுருக்குது. ஸோ எஸ், இது உங்க டெஸ்டைன் பார்ட்னர். உங்களுக்கு ரியலைசேஷன் வரும் டெஃபினெட்லி. பிகாஸ் எஸ், 6 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி இந்த பாட்டம்ல. எஸ், எமோஷனலி நீங்க நிறைய கான்வர்சேஷன் இந்த 60 டேஸ்ல பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், யார் ஒரு சில பேருக்கு கோர்ட் கேஸ் போச்சுன்னா எஸ், நீங்க ஏதாவது அப்படி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னா உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்க. உங்க மேபி நீங்க மேரிடா கூட இருக்கலாம் ஒரு சில பேர், இல்லைன்னா அன்மேரிடா இருக்கீங்களா பாருங்க. ஸோ எஸ், மேபி அவங்க வந்து ஒரு வாட்டர் சைனா இருக்கலாம் உங்க பார்ட்னர், இல்லைன்னா ஏர் சைனா இருக்கலாம். சரி, அவங்க பார்ட்னர் அந்த மாதிரி எனர்ஜி. இல்லை ஸ்கார்பியோ கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி தெரியுது. ஒரு சில பேருக்கு அந்த மெசேஜஸ், எல்லாருக்கும் இல்லை. ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு வாட்டர் சைன் தெரியுது. வாட்டர் சைன் இல்லைன்னா ஹேர் சைன் இருப்பாங்க. ஏர் சைன்ல லிப்ராவோட வைப்ஸ் எனக்கு வருது. லிப்ரா, அக்வேரியஸ் கூட இருக்கலாம் பாருங்க. எஸ், இது வந்து ஸ்பெஷல் உங்களுக்கான மெசேஜஸ். எஸ், அந்த பர்சனை பிகாஸ் உங்க கூட கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். இது உங்க டெஸ்டைன் பார்ட்னர். நீங்களே பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் யூனிவர்ஸ் பிரிக்க விட மாட்டாங்க உங்களை. எஸ், நம்ம இங்க இந்த எனர்ஜிஸ் இப்ப பார்க்கலாம். எஸ், ஒரு சில பேர் எனக்கு நான் சொன்னேன் ஃபேம்ல மீன்ஸ் நீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் வேல உங்க கப்பல்ஸ் ஆஸ் அ கப்பலா தெரிய போறீங்க. மேபி உங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கலாம் இந்த 60 டேஸ்ல. இல்லைன்னா நீங்க பேசுற விதங்களோ, நான் அதான் சொன்னேன் யூ அண்ட் ஐ ஹாவ் சோ மச் இன் காமன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்? நிறைய காமனான விஷயங்கள் அவங்க நினைக்கும் போது நீங்க பண்றதும், நீங்க நினைக்கும் போது அவங்க பண்றதும், இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க. ஓகேவா? மேபி நீங்க அந்த பர்சன் லைஃப்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பர்சன் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு வைப்ஸ் தெரியுது. இல்லைன்னா அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தோன்னு உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், நிறைய கரெக்ஷன்ஸ் சொல்லலாம், சேஞ்சஸ் சொல்றதோட. ஓகேவா?
பிகாஸ் ஒரு சில டிவைன் பார்ட்னர்ஷிப் அப்படிதான், ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்றதுக்காண்டி தான் டிவைன் பார்ட்னர்ஷிப்ஸ் வரும். அங்க இருக்கிறது இங்க பேலன்ஸ் பண்றது, இங்க இருக்கிறது அங்க பேலன்ஸ் பண்றது, ரெண்டு பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றது, அதான் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறது. ஸோ எஸ், அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தான் எனக்கு இங்க தெரியுது. சரியா? 7 ஆஃப் ஸ்வாட்ச்கான எனர்ஜி. ஒரு சில பேர் உங்க பார்ட்னர் இந்த 60 டேஸ்ல ஏதாவது ஒரு சின்னதா பொய் சொல்லலாம், மறைக்கலாம். அது மேபி எனக்கு இங்க தெரியுது, உங்களுக்கு தெரிய வந்துடும் ஏதாவது மறைச்சிருந்தாங்கன்னா. சரியா? கள்ளத்தனம். பாருங்க, இங்க ஒத்த கண்ணை மட்டும் போட்டு பார்க்காங்க. அவங்க ஆக்சுவலி பொய் சொல்லணும்னு சொல்ல, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அவங்க பொய் சொல்லுவாங்க, மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? விசிபிளா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. சொல்லுவாங்கல்ல, மேபி இது ஏதாவது சோசியல் மீடியால இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பேசுறது மெசேஜஸ் பத்தி இருக்கலாம். பிகாஸ் இல்லைன்னா யாரு த்ரூவாவது உங்களுக்கு தெரிய வரலாம். சரி? அந்த மாதிரி. பிகாஸ் இது எழுதுறது தானே. இந்த பாருங்க, இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மெசேஜஸ் மாதிரி தெரியுது. சரியா? ஸோ சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஏதாவது மேபி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல, இல்லைன்னா ஏதாவது கால் லிஸ்ட்ல, அந்த மாதிரி ஏதாவது நீங்க பிடிச்சிருவீங்க. சரியா? எஸ், அவங்க அது மேபி ஒத்துப்பாங்க. எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 9 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ். பிகாஸ் உங்க எல்லாம் ரொம்ப லவ் பண்றாங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு கள்ளத்தனம் தெரியுது, பட் அவங்களுக்கு அந்த கில்ட் ஷேமும் இருக்குது. இது ஆக்சுவலி கொஞ்சம் கில்ட் ஷேம்கான எனர்ஜி. அதான் அவங்க முகத்தை மூடி வைக்காங்க, மறைச்சு வைக்காங்க. ஆனா உங்ககிட்ட அவங்க மறைக்க முடியாம தவிக்கையும் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது. இங்க பாருங்க, டெத் கம்ப்ளீட்லி. மேபி நீங்க ஏதாவது பியூட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது உங்க பார்ட்னருக்கு ஏதாவது டயட், இல்லைன்னா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அது உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா தெரியல இந்த 60 டேஸ்க்குள்ள. இல்லைன்னா நீங்க உங்களை ஃபிட்டா வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க ஸ்கின் க்ளோ ஆகணும். பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. ரிலேஷன்ஷிப் காண்டி நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், அதுவும் உங்களுக்கு எனக்கு இங்க பாசிட்டிவா தெரியுது. எஸ், நீங்க கரியருக்காண்டி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்பதான் நம்ம ஆக ஏதாவது பேச முடியும், முன்னாடி ஏதாவது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியும், அப்படி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அதுக்கான இதுவும் இருக்குது. குட் மணி இருக்குது. சரியா? நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்க ஃபேமிலிக்காண்டி, உங்க கிட்ஸ் காண்டி. சரியா? உங்களோட ஜென்ரேஷன் வெல்த்தை பத்தி பேசுறது. ஒரு சில பேருக்கு எஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது இந்த 60 டேஸ்ல ஸ்லோலி ரிகவர் ஆகும். சரியா? இது உங்க ஃபேமிலியில யாருக்கு வேணாலும் இருக்கலாம். உங்க அதாவது உங்க கிட்ஸ் கூட இருப்பாங்க, ரைட்? மேரிடா இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா உங்களோட பர்சனுக்கு. எனக்கு உங்களுக்கு மாதிரி தெரியல. உங்களுக்கான மேபி ஏதாவது ஸ்கின் அலர்ஜிஸ், ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது கிளென்ஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ஸ்டாரோட எனர்ஜி வருது, ரைட்? பவர்ஃபுல்லா. ஒரு சில பேர் ஸ்டார் ஷீட்ஸ் இதுல. தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, ஓம் கேக்குது. ஒரு சில பேர் ஓம் சாண்ட் பண்றது ரொம்ப நல்லது. யூனிவர்சல் மந்த்ர தான் அது. அதை சாண்ட் பண்ணும்போது, இன்சாண்ட் பண்ணுங்க நீங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஹை ஆகும். சரியா? இது யாருக்கோ பண்ணணும். எஸ், நீங்க பாருங்க. எனக்கு எர்த் சைன் கேக்குது. ஐ ரியலி டோன்ட் நோ யாருக்குதுன்னு. ஜென்ரல் ரீடிங் எல்லாரும் கேட்கலாம். எனக்கு கேட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 ஆஃப் பென்டிகல்ஸ். எஸ், சிச்சுவேஷன்ஸ் இந்த 60 டேஸ்ல நீங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு வரது எப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிப்பீங்க. 4 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ். எஸ், கொஞ்சம் உங்க பர்சன் லேசியா இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்லோவா வேலை பண்றது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்.
பிகாஸ் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு ஒரு சில பேர் எனக்கு இங்க தோணுது. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, உங்க பார்ட்னர் வந்து கொஞ்சம் லேசியா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க ரொம்ப லேசியா இருப்பீங்க, உங்க பார்ட்னர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இதனால சுச்சுவேஷன் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா போகும். ஓகேவா? அவங்க எதனால இருந்து நின்று 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 பண்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், அது பேலன்ஸ்ல வரும்னு சொல்லி எனக்கு இங்க தெரியுது இந்த 60 டேஸ்ல. பிகாஸ் நீங்க பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, புதுசா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில வருவீங்க. சரியா? ஒரு சில பேருக்கு எஸ் ஆஃபர் வருது. எனக்கு இங்க தெரியுது ஒரு சில பேர் செகண்ட் ஆஃபருக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த பர்சன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஒரு சில பேருக்கு வருது. அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அவங்க எர்த் சைனா இருப்பாங்க அந்த பர்சன். சரியா? எஸ், என்ன கொஞ்சம் மெசேஜஸ் பார்க்கலாம், கைடன்ஸ் வாங்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா மெசேஜஸ்? டிசிஷன், ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா எஸ், நீங்களும் அவங்க பார்ட்னரும் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுல ஃபேமிலி இன்வால்வ் பண்ணாதீங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துன்னா அவங்க பெருசாக்கி ஊதி உங்களை பிரிச்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா சண்டை தான் வரும். அதோட நீங்களே ரெண்டு பேரும் பேசி கொஞ்சம் நிதானமா பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷனை கொண்டு வாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. இது மேபி சின்ன சின்ன சண்டையா இருக்கலாம், பெருசா எனக்கு தெரியல மேஜர் லெவல்ல. எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, bring love into the situation. ஓகே, உங்களுக்கு நீயா நானாங்கிற மாதிரி ஏதாவது போட்டா போட்டி போயிட்டு இருக்குதுன்னா அது வேண்டாமா. ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க எந்த சுச்சுவேஷன்லனாலும் கொஞ்சம் லவ் கொண்டு வர பாருங்க. மேபி எஸ், நான் சொன்னேன் ஒருத்தர் ஸ்லோவா இருக்காங்க, ஒருத்தர் ஃபாஸ்டா இருக்காங்க, அதனால கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. யூ அண்ட் யோர் லவ்டு ஒன்ஸ் ஆர் சேஃப். எஸ், நான் உங்களுக்கு லிட்ரலி இதை தான் சொன்னேன். யூனிவர்ஸும் உங்களுக்கு இதே தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நீங்களும் உங்க பார்ட்னரும் சேஃப் தான். ஓகேவா? டோன்ட் வரி. எஸ், எல்லாமே ஒரு பிளானிங் த்ரூவா தான் நடந்துட்டு இருக்குது. எஸ், உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்கலாம். டேக் டைம் டு பிரீத் அவுட். எஸ், நான் இதையும் சொன்னேன் உங்களுக்கு. ஸ்டார் ஷீட்ஸ் டெஃபினெட்லி நீங்க இருக்கீங்க. உங்களை ஹீல் பண்ணும்போது மேபி அவங்களுக்கு ஹீல் ஆகலாம் டெஃபினட்டா. அதாவது ஸ்டார் ஷீட்ஸ்க்கு எப்பவுமே நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம், ரைட்? ஸோ எஸ், ஸ்டார் ஷீட்ஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ரீடிங்கை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், நான் எப்பவும் சொல்லுவேன் ஸ்டார் ஷீட்ஸ்க்கு ரொம்ப மெடிடேஷன் கம்பல்சரி. மேக் டைம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்களோட ஹெல்த். நான் சொன்னேன் நீங்கள் ஹெல்த் ஏதோ ரிகவர் பண்ணுறீங்க, ஹீலிங் கிடைக்கிது. ஸோ எஸ், அதுக்கான எனர்ஜிஸ் எஸ், நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குதுன்னா எஸ், அது ரிசால்வ் ஆக சான்சஸ் ஹைலி தெரியுது இந்த 60 டேஸில். சரியா? எனக்கு ஸ்கின் எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஐ. எஸ், எமோஷ்னலி நான் சொன்னேன் அந்த பர்சன் கொஞ்சம் எமோஷ்னலி இதாக இருப்பாங்க, டம்ப். ஸோ எஸ், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் அந்த பர்சனை. அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்கன்னா எஸ், அவங்கள பேம்பரிங் பண்ணுங்க, ஹர்க் பண்ணுங்க, டைட்டாக ஹர்க் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது ஒரு சில பேருக்கு. சரியா? எஸ், ஏதாவது ஸ்பெஷல் மந்த் நம்ம எடுக்கலாமா? தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, வந்துடுச்சு. ஆகஸ்ட், மார்ச், தென் நவம்பர். பாயில் ஒன்னையும் பார்த்தீங்களோ, ஒரு சில பேருக்கு வந்துச்சு பாருங்க. பாயில் ஒன்ல இதுவும் வந்துச்சு. எஸ், இதுதான் உங்களுக்கு ரீடிங். பாய். பாயில் 3க்கு போல்.
ஹலோ பாயில் 3. எஸ், உங்களுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. தேங்க்யூ. You listen to me well. You hold me tight. You make me a positive person. You are wise and witty. You do silly things for me. You never give up on me. You respect my decision. The bottomல இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் எஸ், உங்களோட லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கா உங்கள் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் மேபி இந்த மெசேஜஸ் வந்து உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஹெட்டனான மெசேஜஸ் தானே உங்களுக்கு கொடுக்க. மேபி இது சொல்லலாம், சொல்லாமலே இருக்கலாம் ஒரு சில பார்ட்னர்ஸ். சரி, ஒரு சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, ரைட், அவங்களோட எமோஷன்ஸை. ஸோ இந்த 60 டேஸ்க்கான இது அவங்க என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, அதை தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவங்கள நீங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பீங்களா, அவங்க சொல்றது கேட்பீங்களா, அவங்களோட லிசனிங் ஸ்கில் நல்லா இருக்குதா, அதை அவங்க சொல்லும்போது அந்த வேயை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த கேட்ச் பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி அவங்க நல்லா ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க உங்களை பற்றி. அவங்களுக்கு எப்போ எமோஷ்னலி நீட்ஸ் அவங்களுக்கு தேவையோ, அதாவது நீங்கள் தேவையோ, அப்போ நீங்கள் அவங்கள டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிடுறீங்களா, பிடிச்சிக்கிடுறீங்களா, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு தெரியுறீங்க. சரியா, ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவங்க சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஆக்குறீங்களா எல்லா விஷயத்துலையுமே. அவங்க மேபி ஒரு சில இதில் அவங்க நெகட்டிவாக போவங்களா இருக்கும், நீங்கள் பாசிட்டிவாக ஆக்குவீங்களா அவங்கள. இல்லை இப்படி இல்லை, இப்படியா இருக்கலாம், மேபி இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ். சரியா, நீங்கள் ரொம்பவே இதாக தெரியுறீங்களா, பெரிய விஷயமா நீங்கள் தெரியுறீங்களா. சின்ன விஷயத்தையும் நீங்கள் பெருசாக அழகாக ஒரு ப்ராப்பராக நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன குழந்தைக்கு எப்படி நம்ம பெருசா சொல்லி கொடுப்போம், பெரிய ஸ்டோரி மாதிரி, அந்த மாதிரி சின்ன விஷயம் இருந்தாலுமே அதை ரொம்ப டீப்பா நீங்க அவங்களுக்கு நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா. அவங்களோட சில்லி, அதாவது அவங்களோட ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தாலுமே, இல்லைன்னா மேபி இவங்க கொஞ்சம் நாட்டியா இருக்கலாம், அதை பண்ணாலுமே நீங்க ஆஸ் இட் இஸ் அவங்கள அக்செப்ட் பண்றீங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. அண்ட் நீங்களும் கொஞ்சம் நாட்டியா இருக்கலாம், அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா, எஸ், நீங்க எங்க மெச்சூரா இருக்கணுமோ அந்த இடத்துல மெச்சூரா இருக்கீங்க, ஒரு சில நேரத்துல கொஞ்சம் சில்லியாவும் நீங்க இருக்கீங்க. சரியா, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்கள நீங்க எப்பவுமே விட்டு கொடுத்ததில்ல யாருக்கிட்டேயுமே, அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. சரியா, இது எந்த இடத்துலனாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்னாலும் சரி, உங்க ஃபேமிலி கிட்டனாலும் சரி, அவங்கள நீங்க ஒரு இதுல ஹைல வச்சுதான் பேசுவீங்களே தவிர லோவா நீங்க அவங்கள கீழ் படிஞ்ச மாதிரி பேச மாட்டீங்க. சரியா, அதான் அவங்க சொல்றாங்க. நீங்க ரொம்ப மெச்சூராகவும் இருக்கீங்க, மெச்சூரா டைம்ல சம்டைம்ஸ் இல்லையா இருக்கும்போது அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு பிடிக்குது, அது ரசிக்காங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் அவங்க உங்களுக்கு சொல்றாங்க. எஸ், நம்ம 60 டேஸ்க்கு என்ன மெசேஜஸ் கொடுக்காங்கன்னு பார்க்கலாமா. ப்ராப்பராக தானே பண்ணேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க 2 பேருக்குள்ள இருக்குது. சரியா, அதை பேசி நீங்க சால்வ் பண்ணணுமா, எனக்கு இங்க தெரியுது சேனல் ஆகுது.
daughter of wands, four of wands, son of sword, டீப் நோயிங்க்கு சொல்லுது எனக்கு. டீப் நோயிங், டீப்பா பாரு சரியா. சன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி த வேர்ல்டோட எனர்ஜி. ஒரு சில பேர் மேரேஜை பத்தி யோசிக்கீங்கன்னா இப்ப டைம் கரெக்டா இருக்கான். எஸ், நீங்க பேசலாம். இல்லைன்னா எஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டெஃபினட்டா. பிகாஸ் எஸ், மேரேஜை பத்தி யாராவது பேசணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த டைம் பர்ஃபெக்டான டைம் பேசலாமா. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா சான்சஸ் தெரியுது. பிகாஸ் இந்த வேர்ல்ட் கார்டு வந்து குருக்கான இதுதான். ஸோ எஸ், நல்ல பர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்லி எனக்கு இங்கே தெரியுது. ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் எஸ் எல்லாருக்கும் இருக்காது. எஸ், 2 வந்துடுச்சு, நான் எடுக்கேன். எஸ், 2 ஆஃப் பெண்டிகல்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு இதுல யூனியன் மாதிரி தெரியுது சரியா. ஒரு சங்கம். மதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி எஸ். ஒரு சில பேருக்கு இந்த வீக்கு மதர் இன்லா இல்லைன்னா மதர் வந்து சிக்னிஃபிகண்டா ஒரு சில பேருக்கு இருக்க சான்சஸ் இருக்குது சரியா. இது எந்த மாதிரி வேல வேணாலும் இருக்கலாம். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இருக்கலாம். எஸ், எனக்கு இங்க தெரியுது. டாட்டர் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு இங்க என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்குல்ல ஒரு ஹீலிங் தெரியுது எனக்கு. இது உங்க பார்ட்னருக்கு கூட இருக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஹை லவ் யூ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என் ரீசன் தெரியல. எஸ், பிகாஸ் டாட்டர் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி அவங்க உங்களை ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எமோஷ்னலி ஏதாவது சொல்லலாம் உங்களுக்கு. சன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி அட் த சேம் டைம் கொஞ்சம் சின்ன கோபமும் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த வச்சு. அதான் நான் சொன்னேன், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னா அதை பேசி முடிச்சுக்க பாருங்க. இது சன் ஆஃப் ஸ்வார்ட் வந்து உங்களை பின் பண்றது, அதாவது உங்களோட தப்ப நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க அதுக்கு உங்களை குத்துறதுக்கு பார்க்காங்க. அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்காங்க, பட் அந்த பர்சன் வந்து உங்க முன்னாடி அது சொல்ல முடிய மாட்டீங்க. உங்களுக்கு ஏன்னு தெரியல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், நீங்க அவங்க கிட்ட கேட்டு சாஃப்ட் கார்ன்ல கேட்டு நீங்க கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். எஸ், எனக்கு இங்க 4 ஆஃப் வான்ஸ் வந்து எஸ், நீங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு இங்க தெரியுது. மீன்ஸ் நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ், பேபிக்கு நீங்க போகிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா நியூலி, இல்லைன்னா பேபி இருக்குன்னா பேபியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது இருக்கும், எஜுகேஷன், சேவிங்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த 60 டேஸ்ல. அதுக்கான ஏதாவது ஆக்ஷன்ஸும் எடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு எஸ் குட் நியூஸ் இருக்குது. பேபிக்கு எஸ் பிரெக்னன்சிக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான குட் நியூஸ் இருக்குது. ஒரு சில பேர் வேர்ல்டு டூரு இல்லைன்னா வேர்ல்டு டிராவல் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கான சான்சஸ் ஹைலி இருக்கு. எஸ், நீங்க இது நார்மல் டிராவல் கூட பண்ணலாம், சிட்டி டு சிட்டி, ஸ்டேட் டு ஸ்டேட், அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் எனக்கு டிராவல் தெரியுது இந்த 60 டேஸ்ல. ஒரு ஜாலியான ஒரு வெக்கேஷன் டைம் மாதிரி தெரியுது ஒரு சில பேருக்கு சரியா. அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் வந்து எஸ் உங்களை ரூட்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ரூட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேல மரம் வளர்றது வந்து ஸ்ட்ராங்கா வளரும்வாங்க ரைட். உள்ள கீழே ரூட்டே சரியில்லைன்னா மேல மரம் எப்படி இதா இருக்கும், அது உடஞ்சுதான் போகும் ரைட். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. 2 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் பட்டர்ஃப்ளை இருக்குது, அது கூட இன்ஃபினிட்டி சைன்,
எஸ், இன்ஃபினிட்டி ஃபிகர் கூட நீங்க ஏதாவது வேலை பார்க்கீங்களா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது, எல்லாருக்கும் இல்லை. எஸ், ஒரு சில பேருக்கு இருக்கலாம். மஜிஷியன் பவர் மேபி இந்த 60 days உங்களோட பவுண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ரப்பர் மாதிரி, மேக்னெட் மாதிரி. மேக்னெட்டும் ஒட்டும் போது நம்ம பிரிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ரைட்? திரும்பவும் வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, மேக்னெட் எனர்ஜி. எஸ், சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே திரும்பவும் சேர்ந்துக்கிடுறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு என்ன கொஞ்சம் மெசேஜஸ் எடுக்கலாம். வேற ஏதாவது இருக்கா? ஒரு சில பேர் உங்களுக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்காங்க, சேட் மூலமா உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா? இது எல்லாருக்கும் இல்ல, அவங்க ஹேர் சைனா இருக்கலாம், மைட் பி சான்சஸ் இருக்குது. அந்த பர்சன் உங்களுக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்கணும், உங்களோட தப்ப சொல்லணும்னு நினைக்காங்களா, இல்லைன்னா அவங்க ஏதோ உங்ககிட்ட மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்காங்க, சொல்லணும்னு விரும்புறாங்க. பட் அவங்களோட ஈகோ வந்து அவங்கள தடுக்குது. சரியா? எஸ், அந்த பர்சன் உங்ககிட்ட பேசலாம். எஸ், நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, டெஃபினட்டா அந்த பர்சன் கிட்ட பேச சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். வாவ், சூப்பர். லவ், ரொமான்ஸ், எமோஷனல் பவுண்டிங், நான் அதுதான் சொன்னேன், மேக்னெட்னே சொல்லிட்டேன், வேற என்ன வேணும்? உங்களை பிரிக்க முடியாதுன்னு. 4 of Cupsக்கான எனர்ஜிஸ். எஸ், இது 4 of Cups நிறைய எல்லா ரீடிங்லயும் வந்திருக்குது, 3 ரீடிங்ல. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, ஸ்லோவா லவ் கிடைக்குமா இருக்கும். அண்ட் இந்த பர்சன் ரொம்பவே ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன், யாரு நீங்க இருக்கீங்களோ, எஸ், அவங்களுக்கான மெசேஜஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி வந்துருச்சு, ரைட்? அண்ட் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி. இன் பிட்வீன்ல 4 of Cups. இந்த பர்சனுக்கு மூடு ஸ்விங்ஸ் நிறைய இருக்கலாம், மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாத்தி மாத்தி பேசுவாங்களா இருக்கும். உங்ககிட்ட உங்களை ரொம்ப மஸ்காவும் வைப்பாங்களா இருக்கும், அந்த மாதிரி தெரியுது. ஒரு சில பேர் நேச்சுரலி அவங்களோட பேச்சே அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி கரெக்டா இருப்பாங்க. உனக்கு இந்த டைம்ல நான் உனக்கு லவ் கொடுக்கணுமா, இந்த டைம்ல நான் ஒரு ஹஸ்பண்டா இருக்கணுமா, இந்த டைம்ல நான் உனக்கு ஒரு ஒய்ஃபா இருக்கணுமா, இந்த டைம்ல நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கணுமா. ஸோ இது கிங் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் என்னை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் உங்களுக்குள்ள போக சான்சஸ் இருக்கு இந்த 60 daysல. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் பேசிக்லி சொல்றது, ஏதோ ஒரு யாத்ரா ஏதாவது போகணும்னு நீங்க விரும்புறீங்களா, இல்லைன்னா ஏதாவது உங்களோட வில்லேஜ் அந்த மாதிரி இடத்துக்கு, எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. இல்லைன்னா நீங்க ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும், அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்கா? எஸ், அதுக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ், எனக்கு இங்க அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் தான். ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களை அவங்க மீட் பண்ண வருவாங்க, சடனா சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. சரியா? எமோஷ்னலி நீங்க எமோஷ்னல் ஆயிடுவீங்க கொஞ்சம். சொல்லுவாங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடக்க சான்சஸ் இருக்குது. சரியா? ஏதாவது சின்ன கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளா வைங்க. பிகாஸ் ஆப்போசிட் பர்சனும் இருக்காங்கன்னா கொஞ்சம் மூடு ஸ்விங்ஸ் பர்சனா எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. சரியா? எஸ், என்ன கொஞ்சம் மெசேஜஸ். எஸ், நான் உங்களுக்கு மந்த் ஏதாவது ஸ்பெஷலி இருக்குதான்னு பார்ப்போம். ஆகஸ்ட் விழுந்துடுச்சு, மார்ச், அக்டோபர் எடுக்கணும்னு சொன்னனால நவம்பர் எடுத்திருக்கேன். கேமரா பந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஏதாவது அட்வான்ஸ்? தேங்க்யூ.
யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். யாராவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப் சேஃபாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். கான்ஃபிடென்ஸ் இஸ் யோர் கீ. பிலீவ் இன் த இம்பாசிபிள். எஸ், நான் தான் சொன்னேன், சடனாக உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். சரியா? நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா எஸ், அதுவும் நடக்க சான்சஸ் இருக்குது. உங்களோட பிலீஃப் சிஸ்டம் நான் சொன்னேன் இன்ஃபினிட்டி சைன். நீங்கள் மேஜிக் கிரியேட் பண்ணலாம். உங்கள் பர்சனுக்கு ஹீலிங் கொடுக்கணுமா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, ஸ்ட்ரெஸ்ஸில் போயிருந்தாங்களா, இல்லைன்னா டிப்ரெஷன் ஏதாவது இருக்கா, அதை கூட நீங்கள் ஹீல் பண்ணலாம். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன்ஸ் இருக்கும்போது எஸ், நான் பேச்சுவார்த்தை பண்ணதுக்கு சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு உங்களுக்கு, அப்படி வைப்ஸ் கிடைக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் எண்டில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. சரியா? ஈகோவை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு எஸ், நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக, அதாவது தப்பு மேபி அந்த பர்சன் மேலே இருக்கலாம், நீங்கள் உங்கள் சைடில் இருந்து ஏதாவது எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பர்சன் வாயை திறக்கலாம், சான்சஸ் இருக்குது. கான்ஃபிடென்ஸ் இஸ் யோர் கீ டு சக்ஸஸ். எஸ், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணுமா ஒவ்வொரு விஷயத்துலையும். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கீங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்குங்க, அதை கான்ஷியஸாக எடுங்க. சரியா? அது த்ரூவாக தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், லாங் டைமுக்கு போகும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. சரியா? லியோவோட எனர்ஜி. லியோ வந்து என்ன பண்ணும், ராஜாக்கு எல்லாமே தெரியும். அதான் நான் சொன்னேன், கிங் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜிஸ் நான் சொன்னேன். ராஜாவுக்கு தெரியும் எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு ஒரு வைப்ஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேர் வாட்டரி பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம் உங்க பார்ட்னர் கூட. உங்களுக்கு ஒரு நல்ல அது மேபி ரொமான்டிக்கான பிளேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்பிரிச்சுவல் தலம் இருக்கலாம், எது வேணாலும். வாட்டரி பிளேஸ்க்கு போங்க, கொஞ்சம் பீச்சுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் உங்கள் பார்ட்னருக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அவங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், டெஃபினட்டாக அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். ஓகேவா? பாய்.